இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி எப்படியோ கார்த்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்தால் சுவாதி ஒரு பக்கம் கார்த்தியை மாமான்னு சொல்ல, இந்த சைடு நம்ம ரோகிணியை தெரிஞ்ச மாதிரி கார்த்தி காட்டிக்கிட்டாங்க. இதனால நம்ம ரேவதி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கார்த்தியை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு கார்த்தியெல்லாம் தெரியாது, இப்போ தான் நாங்கள் உன்னோட எம்டிவே பார்க்குறோம், அப்புறம் எப்படி இவர் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக்கு சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜராஜன் மயில்வாகனம் கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ள உங்க அத்தை வர நேரம் ஆயிடுச்சு, இப்படியே உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அவ்வளவு தான், சாமுடிச்சேரி பார்த்துட்டா அப்புறம் ரேவதியை கார்த்தியோட ஆஃபீஸுக்கு அனுப்பவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனமும் ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சீக்கிரமாக சகலையை அமுச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. எப்பா சகலை அத்தை எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, நீ தான் ரேவதியோட எம்டின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் கார்த்தி சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டாக கார்த்தி இந்த சைடு போகிறாங்க. அப்பதான் சாமுடிச்சேரி சூரியகலா ரெண்டு பேருமே உள்ள வராங்க. அப்பதான் ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எங்க எம்டி நீங்க பாத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, இதுல என்ன ரேவதி இருக்கு, எம்டியை வீட்டுல தான் பார்க்க முடியல, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சூரியகலா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, அத்தை ரேவதி கிட்ட அதை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் பேசிக்கிறாங்க, என்னவா இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு வேலையா போயிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன அதான் தெரியல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சாமுடிச்சேரி ரேவதி கிட்ட பத்திரிக்கையை காட்டுறாங்க. அந்த பத்திரிக்கையை பார்த்ததுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா கல்யாணத்துக்கு அதுக்குள்ள இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி உனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குல்ல, காலங்காலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதமா நல்லது, அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதான், அதனால அவருக்கு ஊருக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சரி அவர் ஊருக்கு போகிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிரும் சொல்லிட்டு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ரேவதி அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மயில்வாகனம் வந்து ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க, என்னமாமா அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ரேவதிக்கு கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இவங்க என்னன்னா அது எல்லாத்தையுமே மறைச்சு ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம், இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்பதான் ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்போ இந்த இடத்துல கோவப்பட்டா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால நம்ம பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கிட்ட சாம்பிடிச்சிட்டு கேட்குறாங்க, என்ன ரேவதி அம்மா எடுத்த முடிவில் உனக்கு முழு சம்மத்து தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம்னு பேசிட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா 1 மாதத்துலேயே கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, இப்போ தான் ரேவதி ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே எதுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் முடிவெடுத்தது தான், மாப்பிள்ளைக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் சாம்பிடிச்சேரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நீ சொல்லு, அம்மா எடுத்த முடிவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்க, நீங்க எதுவா இருந்தாலும் எங்க நல்லதுக்கு தானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிடுறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்பதான் ராஜராஜன் சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஈஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ரேவதிக்கு டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, அதை மறைச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்பவே தப்பு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு நீ பண்ண வேலையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்பிடிச்சேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் மயில்வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இதை இப்படியே விட்டால் வேலைக்காவது, நம்ம சகல கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏப்பா இங்கே அத்தை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ வீட்டை விட்டு கிளம்பி போன கையோடையே அவங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கும் அந்த மருது பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு வேற பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்விடேஷனே எங்ககிட்ட காமிச்சாங்கப்பா, அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அது எப்படி ரேவதிக்கு கல்யாண ஏற்பாடு உடனே பண்ணுவாங்க, 6 மாதம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பயம் வந்துருச்சுப்பா, எங்கள் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இப்போ பழசெல்லாம் மறந்ததோடைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இன்விடேஷனை காமிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியும்
தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகாது. நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? அத்தை என்ன மீறி எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை யாருக்குமே பயப்படுற மாதிரி தெரியலப்பா. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே செம கடுப்பாக வருது. முதல்ல அந்த சின்னத்தை சந்திரகலாவை கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா சூரியகலான்னு ஒருத்தி வந்திருக்கா. எங்கே போனாலும் சாமுண்டீஸ்வரி அத்தையும் அவளும் சேர்ந்துட்டு போடுற ஆட்டோ இருக்கே எங்களால் தாங்க முடியல. அத்தை இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த சின்னத்தை தான். இப்போ என்னன்னா அந்த சூரியகலா வந்து இன்னும் அத்தையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா, நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு இந்த இன்விடேஷனை காட்டுவோம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன பாடுபடுத்தினான் அவனை நான் கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன். எனக்கு பழி வாங்குறதுக்கு நல்ல நேரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதுதான் உன்னோட ஆசைனா கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலா ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி காரில் போகிறத பார்க்குறாங்க. சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை அந்த கார்த்தி அந்த காரில் தான் போகிறான், நம்ம வேகமாக போயிட்டு அந்த காரை மடக்கி பிடிச்சோன்னா கண்டிப்பாக அவன்கிட்ட இந்த இன்விடேஷனை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாமுண்டீஸ்வரியை கார் ஓட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியோட காரை மறைச்சி நிற்கிறாங்க. அப்போ தான் கார்லேருந்து சாமுண்டீஸ்வரி வெளியில் வர, கார்த்தியும் வெளியில் வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்ன டிரைவர் நான் சொன்ன மாதிரி நடத்திட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் அந்த இன்விடேஷனை காட்டுறாங்க. பார்த்தியா மருதுக்கும் ரேவதிக்கும் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு மாதத்துல ரேவதிக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. ஏன் தான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அதான் கோர்ட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அப்படி கல்யாணம் நடந்தால் கூட எங்கள் ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இனிமேட்டு தான் அத்தை என்னோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது, நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி ரேவதியா அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவன் சரியான ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா சொல்ல, அதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, யார் ஃப்ராடு நானா இல்லை நீங்களா, நீங்கள் பண்ண ஆட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர் உனக்கும் எனக்கும் தான் பேச்சு, நீ எதுக்காக அவளை தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு மாதத்தில் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, முடிஞ்சா பண்ணி வைங்க, ஒருவேளை அதுக்குள்ளே ரேவதிக்கு என்னோட ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ரேவதிக்கு உன்னோட ஞாபகம் வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க, எதுக்கோ மனசை தேத்திக்கோங்க அத்தை, இன்னும் நீங்கள் நிறைய விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, ரேவதி நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டானா கண்டிப்பாக அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்தி கலாய்ச்சி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி கொண்டு வந்த இந்த பத்திரிக்கையை அப்படியே கிழிச்சு போட்டுடுறாங்க. கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னையும் ரேவதியும் யாராலையுமே பிரிக்கவே முடியாது, அவள் பழச வேணா மறந்துருக்கலாம், ஆனால் அவள் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் சூரியகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என்ன தைரியம் இருந்தால் உங்களையும் எதிர்த்து பேசிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத சூரியகலா, நம்ம நினச்ச மாதிரியே எப்படியாவது இன்னும் ஒரு மாதத்தில் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நிரந்தரமாக கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சூரியகலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ரேவதிக்கு பழைசெல்லாம் ஞாபகம் வந்தால் நல்லா இருக்கும், இப்படியே ரேவதி மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறது சுத்தமாக யாருக்குமே நல்லா இல்லை. ஏன்னா கார்த்தி ரேவதி உங்கள் ரெண்டு பேரை வச்சு தான் சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் டவுனாக தான் போய்கிட்டு இருக்கு, அதனால நம்ம ரேவதிக்கு பழைசெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வரதுக்காக தான் டைரக்டர் வந்து இப்படி மேரேஜ் ட்ராக்கை கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.